ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனல்ல நிறைய சிறு தொழில்களை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கோம். பார்க்காதவங்க சேனலை ஓபன் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் உங்க லைஃபே மாத்தலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப எல்லாம் எல்லா வீட்லயும் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும். வேலைக்கு போறவங்க, பேச்சுலர்ஸ், வயசானவங்க, இத மாதிரி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எல்லாம் பெரிய தலைவலி என்னன்னா இந்த சாப்பாடு செய்யற வேலை தான். அதுல கூட ரைஸை ஈஸியா செஞ்சிருவாங்க. ஆனா அந்த குழம்பு வைக்கிற விஷயம் இருக்கே, அதான் பெரிய தலைவலியா இருக்கும். என்ன பிசினஸ்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது சோறு உனது குழம்பு எனது, இந்த பஞ்சு டைலாக்கோட அந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிப்போம். என்ன பிசினஸ் பாத்தீங்கன்னா குழம்பு கடை பிசினஸ், கிரேவி ஷாப். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிசினஸ் மட்டும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய லேடிஸ், ஜென்ட்ஸ், பேச்சுலர்ஸ், வேலைக்கு போற லேடிஸ், கை குழந்தைங்க வச்சிருக்க பெண்கள், வயதானவங்க, உடம்பு முடியாதவங்க, சமைக்க தெரியாதவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு வைக்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ரைஸ் வைக்கிறதுனா ஈஸியான வேலை, எல்லாருமே வச்சிடலாம். குழம்பு வைக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அதை கட் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமைச்ச பாத்திரத்தை வேற கிளீன் பண்ணணும். ஹோட்டல்ல வாங்கி டெய்லி சாப்பிடும்போது அது உடம்பு ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. குழந்தைங்களுக்கும் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல கண்ட மசாலா பொருட்கள், ஆயில் ஐட்டம், கண்ட எண்ணெயில எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அதனால ஹோம்மேடா யாராவது செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத தான் நிறைய பேர் விரும்புவாங்க. நீங்க வீட்டு சுவையில தரமான மசாலா பொருட்களை போட்டு இப்படி நீங்க ஹோம்மேடா நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் உங்களுக்கு நல்ல ரன் ஆகும். இந்த குழம்பு கடை பிசினஸ் பெரிய சிட்டிகள்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், இத மாதிரி சிட்டியில மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிசினஸ் நீங்க செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டா சமைக்க தெரியணும். உங்களுக்கு வெஜிடேரியன் தான் நல்லா சமைக்க வரும் அப்படின்னாலே வெஜிடேரியன்ல ஒரு 4-5 வெரைட்டி வச்சா கூட நீங்க போதும். அல்லது நான்வெஜ் தான் தெரியும், வெஜிடேரியனுக்கு சரியா வராது, நான்வெஜ் தான் நல்லா செய்வேன் அப்படின்னா நான்வெஜ்ல சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 இந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்க செஞ்சா போதும். அல்லது ரெண்டுமே நல்லா வரும் அப்படின்னா கூட ரெண்டையும் சேர்த்து நீங்க செய்யலாம். நீங்க நல்ல தரமா, சுத்தமா, ஹைஜீனிக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. நீங்க நிறைய வெரைட்டிஸ் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு 4-5 நீங்க செஞ்சா கூட போதும். ரொம்ப லிமிட்டடா செஞ்சாலே போதும். இந்த பிசினஸ் நல்லா ரன் ஆகும். ரொம்ப ஃபேமஸ் ஆகாதனால இதுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. அதனால போட்டி இல்லாத தொழில். இந்த பிசினஸ் பண்ணதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இருந்து 1.5 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு செலவாகும். ஏன்னா இந்த பிசினஸ்க்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கேஸ், மசாலா பொருள், ஆயில், மளிகை ஜாமான்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு 1 lakh ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கடையை ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது நீங்க எடுக்கிற ஏரியாவை பொறுத்து அதோட அட்வான்ஸ். மெயினான இடத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அதிகமா இருக்கும். சின்ன ஒரு இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தக்க அட்வான்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 பேர் தேவைப்படும். ஏன்னா சமையல் பண்றதுக்கு, அதை பேக்கிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 பேர் தேவைப்படும். நீங்க இப்ப ஃபேமிலியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும். இந்த பிசினஸ்ல உங்களுக்கு பாதிக்கு பாதி ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 ரூபாய் சேல் ஆச்சு அப்படின்னா 5,000 ரூபாய் செலவு போக 5,000 ரூபாய் டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். ஹோம்மேட் டேஸ்ட்ல நல்ல தரமா அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்க கடைக்குனே நிறைய கஸ்டமர் வந்துருவாங்க. நைட்டு டின்னருக்கு தேவையான குருமா, சப்பாத்தி குருமா, இடியாப்பத்துக்குள்ள குருமா, சட்னி, சாம்பார் இத மாதிரி ஐட்டங்கள் கூட நீங்க நைட்டு செய்யலாம். இந்த பிசினஸ் நீங்க பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சின்னதா செய்யுங்க. நல்ல பிக்கப் ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுல நீங்க நிறைய வெரைட்டிஸ்ல செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் பார்த்தோம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.